அரசு கம்பெனிகள் 1350 ரூபாவை தருவார்களேயானால் மேலதிகமான தொகை திரைசேரியிலிருந்து ஒதுக்கி தொழிலாளர்களுக்கு வழங்குங்கள். ஏன்? அவர்கள் இந்த நாட்டிற்கு 200 வருடம் உழைத்தவர்கள், இந்த நாட்டுக்கு டொலரை கொண்டு வந்தவர்கள், கொண்டு வருபவர்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருப்பவர்கள். நீங்களும் அந்த மக்களை முட்டாளாக்குறீங்களா? இப்ப நான் இருக்கும் பிரதேசத்தில் ஆனா இது சர்ச்சையா இருந்துச்சு. நான் பிரதி அமைச்சர்கிட்டையும் சரி, ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர்கிட்டையும் சரி நேரடியாக சண்டை போட்டிருக்கோம். இந்த விவகாரம் காட்டி இருக்கிற இது நீங்க என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, இது என்ன சொல்லி விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்ற டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட காட்டின அவங்க கொடுத்துதான் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். நாங்கள் எதிர்வரும் 5 வருடத்தில் இவர்களிடம் தாரை வார்த்து விட்டு கையளித்து விட்டு வீட்டுக்கு செல்வதற்கல்ல. இதில் நாங்கள் பயிலுகின்றோம், பயிற்சி பெறுகின்றோம், நடைமுறைப்படுத்துகின்றோம். 4 வருடங்கள் செல்லும் பொழுது இந்த நாட்டில் எதிர்க்கட்சி இருக்காது. ஆனா ஏன் இப்படி நடக்குது? தொடர்ந்து பிரதமர் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ள சிக்கிறாங்க. இது கட்சிக்குள்ள ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி எதிர்க்கட்சி கூட சொல்லிக்கிட்டு இருக்குது. எந்த விதமான சூழ்ச்சி, அதாவது கட்சிக்குள் எந்த விதமான சூழ்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கல்வி மறுசீரமைப்புல யாரும் தவறு சொல்றாங்க இல்லை. ஆனா கொண்டு வந்திருக்கிற அந்த மொடியூல்ல தான் சிக்கல் இருக்கிறதுன்றது தெளிவா இருக்கு. கல்வி மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்து இந்த ஆங்கில மொடியூல்ல வந்து இந்த விவகாரத்தை நுழைக்கிறது சரியா? ஆனால் பிறகு நாங்கள் ஆய்வு செய்த பொழுது சில குறைபாடுகள் இருந்த, அதனால் பாலியல் சம்பந்தமாக நான் சொல்ல வரவில்லை, ஒட்டுமொத்தமாக சில குறைபாடுகள் இருந்த, இவற்றை நிவர்த்தி செய்ய கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை எதிர்பார்ப்புடன் கொண்டு வந்தாங்க. 159 ஆசனங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி சீர்திருத்தத்திலையும் பெரிய சிக்கல் வந்திருக்கு. இப்போ அதுலேயும் பின்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சபாநாயகர் விஷயத்தில் கூட அரசாங்கத்தில் நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. இப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஏன் வருது? நாங்கள் அனுபவசாலிகள் இல்லை, அதனால் சில இடங்களில் தடுமாறலாம், ஆனால் நிதானமாக தடுமாறுகின்றோம். நிதானமாக இப்போ இது நாம் இந்த சிலபஸ் அதுக்குள்ளே போடுற நேரம் அது குறை இல்லை நாங்கள் ஆராய்ந்தோம், நாங்கள் சுருட்டி கொண்டோம், இல்லை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றதுல எனக்கு அதுக்கு கொஞ்சமாக விளக்க சொல்லுங்க. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ஆனால் இதை நீங்கள் ஆய்வு செய்கிற நேரம் ஒரு பால் உறவு பற்றிய இணையதளத்தை ஒரு புத்தகத்தில் பிரதியிடுறது தவறு இல்லைன்னு சொல்கிறீங்களா? பிரதமர் அல்லது கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். ஒரு காலம் பிரதமர் ஹரணி அமரசூரிய, கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலக மாட்டார். இதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அதிகாரிகள் பக்கம் தான் குறைபாடுன்னு சொல்றீங்களா, உங்க பக்கம் குறைபாடு? பாராளுமன்றத்தில் இருக்கிற 159 பேர்ல குறைபாடு இல்லைன்னு சொல்றீங்களா? அதிகாரிகள் மட்டும்தான் குறைன்னு சொல்றீங்களா? அரசு அதிகாரிகள் மட்டும்தான் குறைன்னு சொல்றீங்களா? மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடத்தினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி. எல்லா விடயங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி வாரத்தில் 2 நாட்கள் நாங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு தருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். எல்லா ஏற்பாடுகளுமே செய்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய அரசாங்கம் நிறைய சேவைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கு. அந்த சேவைகளுக்குள்ளும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என்று பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இல்லை அது தொடர்பிலான விளக்கங்களாக இருக்கட்டும் பரவலாக வழங்கப்படுகிறது. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கும் போயிட்டு வந்துட்டார், பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு வந்திருக்கிறாரு. அதே போல் மன்னாரில் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்து வைத்துட்டு வந்திருக்கிறாரு. மின்சாரத்திற்கான ஒரு திட்டமாக ஆரம்பித்து வைத்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இப்போ இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி இருக்கிறதா இல்லையா என்பது மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்திருக்கின்றோம். அவர்தான் பதுளை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். விசேஷமாக மகுடம் தொலைக்காட்சியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் விசேஷமாக தேசிய மக்கள் சக்திக்கான பங்களிப்பை வழங்கியதற்கு மகுடம் தொலைக்காட்சிக்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள், அரசாங்கமாகிய நாங்கள் நன்றி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடன் பண்ணுற முதல் நிகழ்ச்சி. இதுக்கு முதல்ல நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறோம். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே ஆரம்பிக்கலாமா? இப்போது உங்களுடைய அரசாங்கம் போகிற போக்கு எப்படியான ஒரு போக்கு? உண்மை, அதாவது இந்த
அரசாங்கத்தில் எதிர்க்கட்சிகள் தடுமாறி போயிருக்கின்றன. ரொம்ப ரொம்ப தடுமாறி இருக்காங்க. ஏனென்றால் 76 வருட பழமை அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணக்கருவோடும் நோக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இலக்கோடும் அரியணை ஏறிய புதிய அரசியல் கட்டமைப்பை கொண்ட ஒரு அரசியல் கட்சி அல்லது இன்றைய அரசாங்கம். அவ்வாறான நேரத்தில் இன்றைய அரசாங்கத்தின் நகர்வு என்பது புதிய பயணத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். மேற்கொண்டிருக்கின்ற பொழுது விசேஷமாக நாங்கள் அரசியலுக்கு பழையவர்களாக இருந்தாலும் கூட அரசாங்கத்தின் இந்த நகர்வுக்கு புதியவர்கள் அந்த இடத்திலிருந்து தான் எங்களுடைய பணியை களப்பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இன்று நான் இடதுசாரி பாசறையில் வளர்ந்த இடதுசாரி சிந்தனையோடு இடதுசாரி அமைப்பான மக்கள் விடுதலை முன்னணியின் பாசறையிலிருந்து வளர்ந்தவன். ஒரு சின்ன குறுக்கீடு பண்ணி நாங்கள் சகஜமாக பேசலாம். இப்போ இடதுசாரி பாசீடு இடதுசாரி வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா, உண்மையிலுமே அதை நாங்கள் கொஞ்சம் விளக்கிக்கிட்டு போயிடலாம். இப்போ தேசிய மக்கள் சக்திக்குள்ளே இப்போ இடதுசாரி இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இல்லையா? அதாவது என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுமா இருந்தால் நான் இடதுசாரி பாசறையில் ஒரு நபராக சொல்றீங்க வளர்ந்தவன். ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்டமைப்பு என்பது வேறு. இது வேறொரு விதமான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்கும் எனக்கும் ஆரம்ப காலத்தில் பெரிய ஒரு சம்பந்தமோ தொடர்போ இல்லை. ஆனால் இன்று இதை நாங்கள் உள்வாங்கி இந்த கட்டமைப்பை மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த வழியில தான் போகணும். ஆனால் இது அருமையான கட்டமைப்பு முறை. அதாவது இருக்கக்கூடிய முறைமை என்பது அருமையான கட்டமைப்பு முறை. இதை களங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது சமூகம் மாற்றத்தை நோக்கி நகர்வதை எவராலும் தடுக்க முடியாது. இப்போ அவ்வாறாக இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் இந்த அரசாங்கம் ஆட்சி பீடமேறி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் சம்பந்தமாக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஒன்று அதாவது தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் பல்வேறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு தான் 6 மாசத்துக்கு கூட இந்த அரசாங்கம் போகாது. ஒன்று, அதாவது ஆரம்பத்தில் சொன்னார்கள் வெளிநாட்டு ஆதரவு அரசாங்கத்திற்கு இல்லை. இதில் பல்வேறு விதமான, அதாவது ஜனாதிபதி சில வேளை நான் நினைக்கின்ற ஜனவரி மாதம் முடிவுக்குள் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆகுவார். நான் நினைக்கிறேன் கபீர் ஹசீம் போன்ற சிரேஷ்ட தலைவர்கள் கூறினார். ஆனால் இவை அனைத்தையும் நாங்கள் பொய்யாக்கி இருக்கின்றோம். உண்மை. அதாவது இந்த நாட்டின் கலாச்சாரத்தை சிஸ்டத்தை மாற்றி இருக்கின்றோம். அதற்கான ஆணை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த ஆணையை அதாவது எங்களுடைய இலங்கையின் ஜனாதிபதியான அனுர்குமார் திசாநாயக்க முதல் நாங்கள் வரைக்கும் மதிக்கின்றோம். அதற்கு முன்னுரிமை கொடுப்போம். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது முதலாவதாகவே எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டை நாங்கள் முழுமையாக மழுங்கடித்திருக்கின்றோம். பொய் என்பதை அவர்கள் மூலமாகவே, அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவே பொய்யாக்கி இருக்கின்றோம். இது அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி. ஏன் அவர்கள் 6 மாதத்திற்குள் அரசாங்கம் வீட்டுக்கு போகும் என்று கூறினார்கள். உதாரணத்திற்கு என்னை நான் உதாரணப்படுத்த வேண்டும். நான் ஒரு மலையகத்தை சார்ந்தவன், லயத்துவாசி. என்னுடைய பெற்றோர்கள் தோட்ட தொழிலாளர்கள். என்னுடைய தாய் பாடசாலைக்கே செல்லாத ஒரு தோட்ட தொழிலாளி. அந்த குடும்பத்தின் பின்புலத்திலிருந்து தான் இன்று பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய அதாவது பின்புலத்தில் குறைந்தபட்சம் பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட என்னுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் இல்லை. அதனால் அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு 6 மாதத்தை கடத்தி இருக்கின்றோம். ஆனால் மலையகத்தில் இன்னும் தலைவர்கள் இருந்தார்கள். உதாரணத்துக்கு தொண்டமானை எடுத்துக்கொண்டால், தொண்டமானின் பரம்பரை இன்று இருக்கக்கூடிய ஜீவனை எடுத்துக்கொண்டால், அவருடைய தந்தையார் ஒரு அமைச்சர், மலையகத்தை நிர்வகித்தவர்கள். அவருடைய தந்தையார் ராமநாதன் தொண்டமான் மாகாண அமைச்சர். அவருடைய தந்தையார்
சௌமியமூர்த்தி தொண்டமான் அமைச்சர். அவருடைய தந்தையார் கருப்பையா பிள்ளை தோட்டத்தை நிர்வகித்த பெரிய கங்காணி. அவருடைய மாமனார் நான் நினைக்கின்றேன் முத்தையா கங்காணி. எங்களுடைய சமூகத்தை 200 வருடத்திற்கு முன்னர் இந்த நாட்டிற்கு கூலி அடிமைகளாக கொண்டு வந்தார். அதனால் இந்த நாட்டில் 76 வருடங்கள் அல்ல 200 வருடமாக மலையக கட்டமைப்பை ஆண்டவர்கள், அந்த ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இன்று அந்த நிலைமை மாற்றப்பட்டிருக்கின்றது. அதன் பிரதிபலனாக சாதாரணமாக அடிமை சமூகத்திலிருந்து நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அதனால் தான் கூறினேன், 6 மாதங்களுக்கு மேல் சென்று விட்டது நாங்கள் இவற்றை கற்றுக்கொள்வது, இந்த நடைமுறையும். அதனால் அவர்கள் எதிர்க்கட்சியினர் பார்த்தார்கள், 6 மாத காலத்திற்குள் 6 மாத காலத்திற்கு கூட இவர்களால் அரசாங்கத்தை முன்கொண்டு செல்ல முடியாது, வீட்டுக்கு அனுப்பிவிடலாம், சந்தோஷப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் எங்களிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் என்றால் இதுதான் என்று. அதனால் தடுமாறி போயிருக்கின்றார்கள். 1 வருட காலம். இந்த 1 வருட காலத்தின் பிறகு 2வது வருடத்தில் நாங்கள் நடைமுறை அரசியலை மக்களுக்கு செய்து காட்ட வேண்டும். இனிமேல் வேலை செய்யறது தான், அதை விட வேற ஒன்றும் இப்போ கத்துக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? எதிர்கட்சியின் கோஷங்கள் வேறு, விமர்சன அரசியலை அவர்களுக்கு இல்லை, நல்ல விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கலாம் தானே. யாரா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை நானாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிற விமர்சனமாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் நாங்கள் அதை நடைமுறையில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, இப்போ இந்த எதிர்கட்சிகள் வந்து இப்படியான விஷயங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சறுக்கிற மாதிரி சில விஷயங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இடம்பெறுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல் இடத்திலே நான் இப்போ ஆரம்பித்த விஷயம்தான், அதாவது நாங்கள் அனுபவசாலிகள் இல்லை. அதனால் சில இடங்களில் தடுமாறலாம், ஆனால் நிதானமாக தடுமாறுகின்றோம். நிதானமாக சிலவற்றை நாங்கள் சுய விமர்சனம் செய்து கொள்ளுகின்றோம், சிலவற்றை நாங்கள் மீள பெறுகின்றோம், சிலவற்றை நாங்கள் செய்து காட்டுகின்றோம், சிலவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். அதனால் இதில் அரசாங்கம் பெரிய சரிவை நோக்கி செல்கின்றது என்று கூற முடியாது. இல்லை, இப்போ சொல்லுங்களேன், சில நடைமுறைப்படுத்துகிற சில விடயங்கள் அரசாங்கம் கொண்டு வர சில யோசனைகளாக இருக்கட்டும், இல்லை இப்போது அரசாங்கம் கொண்டு வர புதிய திட்டங்களாக இருக்கும், இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய தடங்கள் வருது, நிறைய சிக்கல்கள் வருது. உதாரணத்துக்காக இப்போ நீங்கள் அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிச்சிங்க, இப்போ அது என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதற்கு முன்னால் அரசாங்கம் வந்த புதுசில் தேங்காய் சிக்கல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அரிசி சிக்கல் இருந்துச்சு. இது வளமையாக ஒரு அரசாங்கத்துக்குள்ளேயும் வார விஷயங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த அரசாங்கத்தை எதிர்பார்ப்புடன் கொண்டு வந்தாங்க, 159 ஆசனங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி சீர்திருத்தத்திலையும் பெரிய சிக்கல் வந்திருக்கு, இப்போ அதுலேயும் பின்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சபாநாயகர் விஷயத்தில் கூட அரசாங்கத்தில் வந்து நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. இப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஏன் வருது? இது நாட்டின் பொருளாதாரத்தை பாரிய அளவு பாதிக்கும் ஒரு செயல்பாடுகள் அல்ல, ஆனால் அரசாங்கத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் தானே. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்கள் பொருளாதாரத்தை விட்டுரும், நம்ம சருகுன ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஓரளவு இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்க அரசாங்கத்தில், இந்த பொருளாதார நிலைமையை மாற்றிருக்கிறார் ஜனாதிபதி. ஆனால் இந்த விஷயங்கள் உங்கள் கட்சியும் இல்லது உங்களுடைய அரசாங்கத்தையும் பாதிக்கிற விஷயங்களாக தானே பார்த்து சில விடயங்கள். அதாவது நாங்கள் எல்லோருமே அனுபவசாலிகள் அல்ல, அதனால் சில விடயங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், அதனால் எதிர்கட்சியின விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உண்மை, அது நல்ல அரசியல் குணம், அது வந்து ஏற்றுக்கொள்ளுகின்றோம். சிலவற்றை நாங்கள் பின்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுவார்களாக இருந்தால் இது பிழை என்று நாங்கள் அதனை மீண்டும் மீளாய்வு செய்து நாங்கள் பின்வாங்கிக் கொள்வது அல்லது வாபஸ் பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஒன்று. மறுபுறம் சில இந்த நீங்கள் கூறிய இவை அனைத்துமே அதாவது நாங்கள் திட்டமிட்டு செய்த ஒன்றல்ல, சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவையும் எங்களிடம் இருக்கின்றது. அரசாங்கம் நாளையும் சில குறைபாடுகளை விடலாம் பேசும் பொழுது, எங்களுடைய நடைமுறை அரசியலில் அல்லது செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் பிழைகள் என்று உண்மையாகவே தெரிய வரும் விடத்து நாங்கள் அவற்றை சீர் செய்வதற்கான மனோநிலையில் இருக்கின்றோம். அப்ப அது அனுபவம் போதாமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? அனுபவம் இப்பொழுது எதிர்கட்சியை விட இப்பொழுது அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். உண்மை. அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அரசாங்கம் வந்தவுடன் முதலாவதாக முன்வைத்த வேலை திட்டம் கிளீனிங் ஸ்ரீலங்கா. கிளீனிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்றால்
வெறும் குப்பை கூலங்களை மட்டும் சுத்தப்படுத்துவது அல்ல. ம். இந்த நாட்டில் போதை வஸ்தை சுத்தப்படுத்தக்கூடாதா? போதை வஸ்தை சுத்தப்படுத்தக்கூடாதா? ம். ம். அதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் முழுமையாக இறங்கி இருக்கின்றோமே. ஆரம்பத்தில் ஊடகங்கள் பெருவாரியாக அதற்கு முன்னுரிமை கொடுத்தன. இன்றும் அந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இல்ல அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சீங்க இல்லையா? அதுதான் கேள்விக்குறியா இருக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர். நிதி உண்மை. அதாவது அந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக இந்த நாட்டில் சகலவற்றையும் நாங்கள் கிளீன் செய்வதற்கான வேலை திட்டங்களை வெவ்வேறு வடிவத்தில் முன்னெடுக்கின்றோம். அதில் ஒன்று போதை வஸ்து. அடுத்து இந்த நாட்டின் அறிவியலூடாக இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது சகல மக்களுக்கும் சகலவிதமான அறிவியலையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது இன்று அரசாங்கத்தின் தேவை. அதனால் கல்வி மறுசீரமைப்பை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக நான் பிறகு பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று. மறுபுறமாக இந்த நாட்டிலே தேங்காய் பிரச்சனை உருவெடுத்தது. அதற்கு தேசிய மக்கள் சக்தி முழுமையாக பொறுப்பு கூற முடியுமா? ஆனால் அதற்கான நடைமுறைகள் இருக்கின்றன. இந்த நாட்டிலே தென்னந்தோட்டங்களை ஒரு காலத்தில் தென்னந்தோட்டங்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்கத்தின் தென்னத்தோட்டங்களை என்ன செய்தார்கள்? தனியார், அதாவது பெருந்தோட்டத்துறையை வீழ்ச்சியடைய செய்து அதை நட்டத்தில் இயங்கும் துறையாக மாற்றி பிறகு தனியார் முதலாளிகளுக்கு விற்று அதை துண்டு துண்டாக, அதாவது வேறு வேலைகளுக்கு காணிகளை அதன் பிறகு இந்த நாட்டிலே அதாவது பிரதான ஏற்றுமதி பயிராக இருந்த தென்னை அதாவது இறக்குமதி பயிராகும் நிலைமைக்கு சென்றது. இதற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள். இருந்தாலும் ஆட்சியை நாங்கள் பொறுப்பேற்ற பின்னர் அதற்கான முழுமையான வேலை திட்டத்தை முன்னெடுத்து தற்பொழுதும் தேங்காய் உற்பத்திக்கான, அதாவது இந்த நாட்டின் பிரதான உற்பத்திகளில் ஒன்றான தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏதுவான வேலைகளை முன்னெடுக்கின்றோம். ஒன்று. அதனால் நான் நினைக்கின்றேன் தற்பொழுது விலைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் கூட நான் சந்தையிலே தேவையான அளவு இருக்கின்றன. அதே போல் அரிசி இவற்றை கடந்த கால அரசாங்கங்கள் கைவிட்டிருந்தனர். ஏன்? உற்பத்தி பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் சேவை பொருளாதாரத்துக்கு தங்களுடைய பொருளாதார திட்டத்தை மாற்றினார்கள். உற்பத்தி உதாரணத்துக்கு பெருந்தோட்டத்துறை, அவற்றை நான் நினைக்கின்றேன் பிறகு பேச வேண்டும். அதனால் இவ்வாறான சில சிக்கல்களும் இருந்தன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் உண்மையில் குறிப்பிட்டால் சபாநாயகர், அதாவது சபாநாயகர் கதிரையில் அமர்பவருக்கு கட்டாயம் இந்த அளவு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று அவசியம் இல்லை. அங்கே குவாலிஃபிகேஷன் பிரச்சனை இல்லை. அங்கே அமர்றவருக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அவர் அரசியல் இருந்தால், நல்ல மனிதராக இருந்தால், சபையில் ரெண்டு பக்கமும் நடுநிலைமையாக இருக்கிறவராக அப்படிதான் நியமிக்கிற சிஸ்டம் இருக்கு. ஆனால் அவர் கொடுத்த தகவல்கள் பொய் அப்படின்றது இல்லையா இருக்கு. அங்கு நாங்கள் சுய விமர்சனம் செய்து கொண்டோம். வழங்கிய தகவல் ஏனென்று கேட்டால், நாங்கள் ஒரு காலத்தில் மறைமுக அரசியலை மேற்கொண்டவர்கள். எங்களுடைய பெயர்கள் ஒரு காலத்தில் வேறு பெயர்களா உதாரணத்திற்கு தோழர் ரோகண விஜய் வீரவின் பெயர் 89ஆம் ஆண்டு அத்தநாயக்க என்ற பெயரில் இருந்தது. அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகளின், நான் நினைக்கின்றேன் நான் இந்த கட்சிக்கு சேர்ந்த பொழுது அவருக்கு ஒரு இளைய மகள் கிடைக்கின்றார், நான் நினைக்கிறேன் கடைசி மகள். அவளுடைய பெயர் மாயா. பதுளை ஆஸ்பத்திரியில் தான் பிரசவிக்கப்படுகின்றார். அத்தநாயக்க முதியான்சலாகிய மாயா என்பதுதான் அவருடைய பெயர். ஆனால் இன்று அத்தநாயக்க அவருடைய தந்தையாரின் பெயர் அல்லது ரோகண விஜய் வீரவா என்ற கேள்வி இருக்கின்றது. அதனால் நிறைய விடயங்களை நான் இங்கு பேசுவது நியாயமில்லை. ஆனால் அவற்றை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டோம். முதலாவதாகவே நான் கூறினேன், வாபஸ் பெற்றுக்கொண்டோம். அதற்கு மாற்றீடான வேலை திட்டத்தை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்தது. அதனால் சபாநாயகருக்கு மாற்றீடாக இன்னொரு சபாநாயகரை பாராளுமன்றமும் அரசாங்கம் தெரிவு செய்தது. ஆனால் இன்று வரைக்கும் அவருடைய கல்வி தகமே கொண்டு வந்து கொடுக்கல. அதற்கான காரணங்கள் அதுதான் உதாரணத்திற்கு நான் எடுத்தேன். ஆனால் இன்றும் அநேகமான 89ஆம் ஆண்டு எங்களுடைய அமைப்பிலே வேலை செய்த தோழர்களின் பெயர்கள் இன்னும் கூட அவ்வாறான நிலைமையில இருக்கின்றது. ஒன்று. மறுபுறமாக இன்று கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் என்று பேசும் பொருளாக இருப்பதால் நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. நான் நினைக்கின்றேன் கல்வியின் வரலாற்றை திருப்பிப்பார். ஒவ்வொரு நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கின்றது.
வரலாற்றை தொழாமல் ஒரு இறுதி விடயத்திற்கு நாங்கள் வர முடியாது. ஒரு காலத்திலே கல்வி யாருக்கு சொந்தமாக இருந்தது? அரசர்களின் மன்னர்களின் காலத்திலே. அதாவது கல்வி என்பது கட்டாயமாகவே அரசனுக்கு புகழ்பாடும், அரசனுக்கு கவிதை எழுதும், அரசனுக்கு பின்னால் செயல்படுவனுக்கு மட்டுமே கல்வி சொந்தமாக இருந்தது. அதான் உண்மை. அதனை பிறகு அந்த அரண்மனையில இருந்த அல்லது அதை சுற்றி இருந்தவர்கள் பார்த்தார்கள், இந்த அறிவு மக்களை சென்றடைய வேண்டும், மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது திரைமறைவில் கற்றுக்கொண்டார்கள். பிறகு திரைமறைவில் கற்றுக்கொண்டவர்களுக்கு அன்றைய ஆட்சியாளர்கள் அரசர்களால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது, தண்டனை வழங்கப்பட்டது. கற்றுக்கொள்வது கூட தண்டனை. இது ஆரம்பகால வரலாறு. பல பேர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிறகு அதாவது ரகசியமாக இந்த அறிவியலை சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ரகசியமாக கல்வியை, அறிவியலை அதாவது சமூகமயப்படுத்தினார்கள். பிறகு புத்த தர்மத்தின் குருகுல கல்வி எடுத்துக்கொண்டால் பின்தங்கிய சமூகத்திற்கு கொண்டு சென்றார்கள். அதன் பிறகு கல்வி நான் நினைக்கின்றேன் ஒரு காலனி ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கருவியாகவும் பயன்பாட்டு பொருளாகவும் இருக்கின்றது. உதாரணத்திற்கு நான் இருக்கிறேன், இலங்கையிலும் கூட பிரித்தானியர் இந்த நாட்டை கைப்பற்றிய பொழுது மிஷனாரி கல்வி முறையை இங்கு அறிமுகப்படுத்தி ஆங்கில கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு தேவையானவர்களை கல்வியினூடாக போசித்தார்கள். அதனால் ஒரு காலத்தில் குருகுல கல்வி சமூகத்திற்கு அறிவியலை ஊட்டுவதற்கு முன்னெடுக்கப்படுகின்றது. மதங்களின் ஊடாக எல்லா மதங்களும் அதற்கு சேவை செய்திருக்கின்றன. அதன் பிறகு கல்வியை அதாவது சமூகமயப்படுத்த வேண்டும் என்று இலவச கல்வி. அந்த இலவச கல்வியை கொண்டு வருவதற்கு நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே கண்ணங்கர் அவர்கள் 1919ஆம் ஆண்டு தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்றார். 1919ஆம் ஆண்டு கல்வி முழுமையாக சமூகத்துக்கு சென்றடைய வேண்டும் என்ற கருத்தியலை முன்வைத்தவர் கண்ணங்கர். ஆனால் பிறகு அவை முன்மொழியப்பட்டு இலவச கல்விக்கு மாற்றப்படுகின்றன. இலவச கல்வியில் அதாவது போதுமான அறிவியலை சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது. உலகளாவிய ரீதியில் இன்று தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றன. இந்த தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற பொதுமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனூடாகவே இலவச கல்வியோடு சேர்த்து தனியார் கல்வியையும் அரசாங்கம் கட்டியெழுப்புவதற்கு துடிக்கின்றன. அதில் பிழை இல்லை. அதன் போது தனியார் பள்ளிகள் உலகத்திற்கு வருகின்றன, தனியார் கல்வி முறை வருகின்றன. அதனோடு இணைந்து ஆங்கில கல்வி முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இன்று அதையும் தாண்டி நவீன யுகத்திற்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கல்வியின் செயற்பாடு வேறு விதமாக இருக்க வேண்டும். அன்று தோமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடித்த அதே மின்குமிழை இன்று பயன்படுத்த முடியாது. மின்சாரம் தேவை, அதற்கு தேவையான அனைத்தும் தேவையாக இருந்தாலும் கூட இன்று நவீன யுகத்திற்கு அதாவது சோலார் பவர் மாதிரின்னு சொல்றீங்களா? இல்ல, அதை விட புதிய புதிய தொழில்நுட்பம் முன்னேறி கொண்டு செல்லுகின்ற பொழுது அதற்கு ஏற்றது போல் தங்களுடைய அறிவியலையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற உலகத்திற்கு அதன் மிக முக்கியமான கட்டத்தில் ஒன்றுதான் கல்வி. அதனால் இன்று கல்வி மறுசீரமைப்பு அதாவது இன்றோடு முடிவடைவது ஒன்றல்ல. காலத்துக்கு காலம் மாறும், காலத்துக்கு காலம் நாளையும் மாறும். இப்போ என்னன்னு சொன்னா கல்வி மறுசீரமைப்புல நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கற்ற காலத்திலையும் சரி, இல்லை நான் உங்களுக்கு பிறகு வந்து தலைமுறை என்ன எடுத்துக்கொண்டாலும் நான் கற்ற காலத்திலையும் சரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கற்கிற காலத்திலையும் சரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் கல்வி மறுசீரமைப்பில் யாரும் தவறு சொல்கிறாங்க இல்லை. ஆனால் கொண்டு வந்திருக்கிற அந்த மொடியூலில் தான் சிக்கல் இருக்கிறதுன்றது தெளிவாக இருக்குது. இப்போ நானே ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணினேன். அந்த மொடியூலை எடுத்து நான் என்னுடைய இந்த மகுடத்துக்காக நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். அந்த மொடியூலில் நீங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற இணையதளம் சார்பாக இங்கே தான் சிக்கல் இருக்குது. இப்போ கல்வி மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து இந்த ஆங்கில மொழியுள்ள வந்த இந்த விவகாரத்தை நுழைக்கிறது சரியா? உண்மையில் அருமையான கேள்வி. அதாவது காலத்துக்கு காலம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மாற்றி அமைக்கப்படாவிட்டால் இது காலாவதி ஆவதை தவிர்க்க இல்லை. இல்லை, ஒரு 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 ஓரின சேர்க்கை அல்லது ஒரு பாலியல் ரீதி முற்று முழுமையான பிழை. இல்ல, அந்த முடிவுல இல்லைன்னு சொல்றீங்களா? நான் முடிவுல நான் கண்ணால பார்த்திருக்கிறேன்.
உண்மை. அந்த புத்தகத்தை அதில் இருக்கிற அந்த இணையதளத்தை கூட நான் இந்தியாவில் ப்ரமோட் பண்ண விரும்பலை, ஆனால் அந்த இணையதளத்தை கூட நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லை, பாலியல் கல்வியை சமூகமயப்படுத்த வேண்டுமா படுத்தக்கூடாதா என்ற மறுபக்கம் இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சமூகத்தில் ஆண் பால் பெண் பால் இல்லை வேறு ஏதாவது திருநங்கைகளோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டரோ அதில் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதோ அவங்க சமூகமயப்படுத்தப்படுறது யாரும் எதிர்க்கலை. ஆனால் பாடசாலைக்குள்ளே இதை கொண்டு வந்து அந்த பாலியல் கல்வி என்ற ரீதியில் வேறொன்று புகுட்டுறாங்க அப்படின்றதுலேயே குற்றச்சாட்டு. இவர்களின் குற்றச்சாட்டு. ஆனால் ஆறாம் வகுப்பு மாணவர்களின் மத்தியில் இவ்வாறான ஒரு இல்லை, நான் என்னோட கேள்வி ஒரு மன்னிக்கணும், நான் உங்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளலை, நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் என்னோட கேள்வி இது 6ஆம் தரத்திலிருந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க? இப்போ அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது, இதை கல்வி அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, கேபினட் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு 2027 புதிய மோடியில் கொண்டு வருவோம், இல்லை புதிய பாடத்திட்டத்துக்கு போவோம், இப்போ நாங்கள் 1 வருஷம் நிறுத்தி வச்சிருக்கிறோம் சொல்லி. இப்போது இதை ஒத்துக்கொள்கிற நேரம் இதில் பிழை இல்லைன்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இல்லை, அதாவது இந்த கல்வி மறுசீரமைப்பு காலத்திற்கு தேவையானது. மறுபக்கம் திருப்பி பார்க்கின்ற பொழுது இந்த மறுசீரமைப்பை கொண்டு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான திட்டங்களை மேற்கொண்ட பொழுது சமூகத்தை விட எதிர்க்கட்சியினர் பாரியளவு விமர்சனம் செய்தார்கள். நான் இருக்கின்ற பாரியளவு விமர்சனம் செய்தது பிரதான கருப்பொருளாக இருந்தது தான், அதாவது பாலியல் கல்வி. பாலியலுக்கு அதாவது முறைமைக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றது. சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுத்து அல்லது ஓரின சேர்க்கை சம்பந்தமாக பல்வேறான விரிவுபடுத்தப்பட்ட கருத்தியலை முன்வைத்தார்கள். அப்போ அதில் வந்து அந்த புக்கில் வந்து அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அப்போ அதுக்கான தூண்டுதலாக இல்லையான்னு சொல்கிறீங்களா? அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர், அதனால நான் தைரியமாக கேட்க, நீங்கள் தைரியமாக பதில் சொல்லுங்கள், நாங்கள் எதுவும் எடிட் பண்ண மாட்டோம். அப்போது நீங்கள் அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விசேஷமாக அதாவது அவ்வாறான நிலைமைகளை அதாவது எதிர்க்கட்சியினர் முன்வைத்தார்கள். இது ஒரு பாலியல், அதாவது ஏனையவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு முன்னுரிமை கொடுத்தார்கள், அதாவது அந்த கேட்டகரிக்கு மட்டும். ஆனால் பிறகு நாங்கள் ஆய்வு செய்த பொழுது சில குறைபாடுகள் இருந்த, அதனால் பாலியல் சம்பந்தமாக நான் சொல்ல வரவில்லை, ஒட்டுமொத்தமாக சில குறைபாடுகள் இருந்த, இவற்றை நிவர்த்தி செய்ய கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் பிரதிபலனாகவே நாங்கள் இவற்றை முழுமையாக ஆய்வு செய்வதற்கு இதற்கான நிபுணர் குழு ஒன்றை நாங்கள் முன்மொழிந்தோம். அதனால் 1 வருடத்திற்கு இதனை நாங்கள் பிற்போட்டுள்ளோம். ஆனால் இந்த அரசாங்கம் நல்ல வழியில் செல்லக்கூடாது என்று கனவு காணும் அரசியல்வாதிகளை விட இன்னொரு வட்டம் இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது மிகவும் அவதானமாகவே இருக்கின்றோம். அதாவது கடந்த காலங்களை வழிநடத்திய, தற்பொழுதும் இந்த அரசாங்கத்தை பழைய வழியில் வழிநடத்த முடியுமா என்று கனவு காண பின்னணியில் ஒரு பின்புலன் இருக்குன்னு சொல்றீங்களா? அதாவது ஒரு சிலர் இருக்கின்றார்கள். இவர்கள் சிலர் இது உங்க கட்சியில் உள்ளவங்களா இல்ல வேறு கட்சிகள் உள்ளவங்களா இல்ல வேறு நபர்களா வேறு நாடுகளா? கட்சி அரசியலை விட நான் நினைக்கின்றேன் இந்த துறையில் இருந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றியவர்கள் சில அரசு அதிகாரிகள் இல்லாமல் இல்லை, எல்லோரையும் கூடவில்லை, சில அரசு அதிகாரிகள். அதாவது உதாரணத்திற்கு பதுளை மாவட்டத்திலே இன்று நான் நேற்று சில விடயங்களை ஆய்வு செய்து உயர் அதிகாரிகளோடு பேசினோம். உயர் அதிகாரிகளோடு பேசிய பொழுது பதுளை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய, அதாவது பண்டாரவளை வலயத்தில் இருக்கக்கூடிய பணிப்பாளர் கூறுகின்றார், அந்த பிரதேசத்தில் ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டால் மேலதிகமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்களாம். மேலதிகமான, உதாரணத்துக்கு பண்டாரவளை வலயத்தில் உள்ள ஒரு தமிழ் பாடசாலையிலே மேலதிகமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்களாம். ஆனால் அங்கு இன்று நான் வரும்பொழுது அதாவது முழுமையான விவரங்களை கொண்டு வந்தேன். பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை 10,591. அதாவது மேலதிகமாக தேவைப்படுபவர்கள் 1767. அங்கு
ஆசிரியர்களின் குறைபாடு இருப்பதாக உவமாகாண கல்வி திணைக்களம் கூறுகின்றது. ஆனால் பண்டாரவளை வலய கல்வி பணிப்பாளர் கூறுகின்றார் மேலதிகமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்களாம். உதாரணத்திற்கு அதாவது திருப்பி பார்த்தால் நகரப்புற பாடசாலைகளில் கூடுதலான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், கிராமப்புறங்களிலும் தோட்டப்புறங்களிலும் இல்லை. ஆனால் இவர் பணிப்பாளரின் கருத்து இவ்வாறு இருக்கின்ற பொழுது பணிப்பாளரின் செயல்பாடு எவ்வாறானதாக இருந்திருக்க வேண்டும்? எல்லா பாடசாலைகளையும் ஆய்வு செய்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான தன்னுடைய முகாமைத்துவத்தை சரியாக நடைமுறைப்படுத்த. இப்போ உங்க அரசாங்கத்தில் உள்ள இன்னொரு குற்றச்சாட்டு தான் இப்போ நான் சொல்லிட்டு தானே, நாங்கள் ஜென்ரலாகவே பேசலாம். இப்போ ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லா பிள்ளைகளும் வந்ததுக்கு பிறகு அரசு அதிகாரிகள் அது ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் பார்த்துருக்குறோம். சகல விஷயத்துக்குமே உங்களுடைய அரசாங்கமாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அரசாங்க அதிகாரிகள் குறை சொல்கிறீங்க. உண்மையான குறை அரசாங்க அதிகாரிகளை குறை சொல்கிறீங்களே தவிர அதற்கான தீர்வை காண்றீங்க இல்லை. இப்போ இந்த கல்வி விஷயத்துலேயும் நீங்கள் அரசு அதிகாரிகளை தான் குறை சொல்லியிருக்கிறீங்க. என்னோட கேள்வி பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்களே, ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிற நேரம், நானும் எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிற நேரம் அந்த கல்வி புதிய மொடியூல் ஒன்று கொண்டு வர முதல்ல எத்தனை பரிசீலனை செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி ஒரு சிலபஸ் நாங்கள் உள்ளுக்கு போடுறதா இருந்தால் எவ்வளோ பேசியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் இல்லாமல் கொண்டு வந்தாங்களா? ஏன் உங்களுடைய அரசாங்கத்தில் எந்த முடிவுகள் எடுத்தாலும் நீங்கள் அந்த அரசு அதிகாரிகளை குறை சொல்கிறீங்க? நான் உதாரணத்துக்கு இது குறை அல்ல, அதாவது நேற்று எனக்கு வலய கல்வி பணிப்பாளர் உதாரணம். அதனால் இதே உதாரணத்தை எல்லா வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் நான் முன்வைக்க முடியும். ஆனால் குறைபாடுகள் இருக்கணும். நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கின்ற பொழுது குறைபாடுகள், ஏகப்பட்ட குறைபாடுகள், இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் நாங்கள் தயாராக. இப்போ இந்த அதிகாரிகள் பக்கம் தான் குறைபாடுன்னு சொல்றீங்களா, உங்க பக்கம் குறைபாடு? பாராளுமன்றத்தில் இருக்கிற 159 பேர்ல குறைபாடு இல்லைன்னு சொல்றீங்களா? அதிகாரிகள் மட்டும்தான் குறைன்னு சொல்றீங்களா? அரசு அதிகாரிகள் மட்டும்தான் குறைன்னு சொல்றீங்களா? 159 பேரா அல்லது பிரதமரா அல்லது ஜனாதிபதியா என்பதல்ல பிரச்சனை. ஆனால் அரசாங்கம் பிழை இல்லாத பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். குறைபாடுகள் இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளை பிறகு நாங்கள் சுயவிமர்சனம் செய்து நிவர்த்தி செய்து கொண்டு முன் செல்ல வேண்டும். அது உங்களுடைய அரசாங்கம் சொல்லுது இல்லையா? அதிகாரிகளிலே விரல் நீட்டுறாங்க. அரசு அதிகாரிகள், அரசாங்கத்தினுடைய செயலாளர்கள் அல்லது கல்வி அமைச்சினுடைய செயலாளர்கள் அல்லது என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அங்கதான் விரல் நிழுது. இதை தான் எல்லாரும் கேட்குறாங்க. அதுதான் என்னோட கேள்வி, அதுதான் நான் கேட்குறேன், தெளிவாக கேட்குறேன். அதாவது ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் இங்கு குறை சொல்ல வரவில்லை. எத்தனை அதிகாரிகள் சிறை சென்றிருக்கின்றார்கள்? உதாரணத்துக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் சிறை செல்லவில்லையே. ஆனால் நான் இங்கு ஒரு உதாரணத்தோடு கூறுகின்றேன். அதாவது இது ஒரு பிரச்சனை, கல்வி அமைச்சின் பிரச்சனை. பண்டாரவளை வலய கல்வி பணிப்பாளர் கூறுகின்றார் மேலதிகமான ஆசிரியர்கள் இருப்பதாக. ஆனால் இந்த அறிக்கை சொல்லுகின்றது குறைபாடுகள் இருப்பதா. அதனால் அவ்வாறு அதிகமாக இருந்தால் இவர்கள் எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதனால் காலத்திற்கு காலம் கல்வி மட்டுமல்ல, எல்லா விதமான மறுசீரமைப்பும் உலகத்திற்கு அவசியம். அதனால் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் விமர்சனம் வந்ததால் நாங்கள் பின்வாங்கி கொண்டோம் தற்காலிகமாக. ஆனால் எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது முழுமையாக சுருட்டி கொண்டதல்ல. ஏனென்று கேட்டால் இது காலத்திற்கு தேவை. அதனால் இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் பின்வாங்கினாங்க. அதாவது இவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் இவ்வாறான பிழைகள் இருக்கின்றது என்று. ஆரம்பத்தில் நாங்கள் ஆய்வு செய்து இதனை முன்மொழிந்த பொழுது எங்களுக்கு அவ்வாறான எனக்கு என்னோட கேள்வி, இப்போ நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும், வேறொரு கேள்விக்கு வரலான்னு. இப்போ நீங்கள் ஆய்வு செய்கிற நேரம் ஒரு பால் உறவு பற்றிய இணையதளத்தை ஒரு புத்தகத்தில் பிரதியிடுறது தவறு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அது சம்பந்தம். அது நீங்கள் இப்போ ஆய்வு செய்தேன்னு சொன்னீங்க இல்லை, உங்களுடைய குழு, உங்களுடைய கல்வி சார்ந்த குழு, இல்லை நீங்கள் அடங்கலாக பாராளுமன்றத்தில் இருக்கிற குழு ஆய்வு செய்த நேரம் நாங்கள் இந்த 10-12 வயசு பிள்ளைக்கு இதை நாலேஜை கொடுக்குறோம். பாருங்கள், ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன். நான் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாவலப்பட்டியில் ஒரு 2 7 வயது மாணவியை துஷ்பிரயோகம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இப்படியான சூழ்நிலை நாட்டில் இருக்குது. இப்போ நேற்று முன்தினம் கூட இந்த மாதிரி சம்பவம் வவுனியா பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ இது நம்ம இந்த சிலபஸ் அதுக்குள்ளே போடுற நேரம் அது குறை இல்லை நாங்கள் ஆராய்ந்தோம், நாங்கள் சுருட்டி கொண்டோம், இல்லை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றதுல எனக்கு அதுக்கு கொஞ்சமாக விளக்க சொல்லுங்க. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ஆனால் இதை இதை நீண்ட ஒரு விவாதத்திற்கு கொண்டு செல்வதில் நியாயமில்லை என்று நினைக்கின்றேன். நான் கொண்டு சொல்றது நியாயமில்லை. ஏனென்று கேட்டால்
இவற்றில் சில குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டதால் நாங்கள் தற்காலிகமாக இவற்றை ஆய்வு செய்து பின்வாங்கி கொண்டோம் தற்காலிகமாக. ஆனால் இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைத்தது என்ன? பிரதமர் அல்லது கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். ஒரு காலம் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் பதவி விலக மாட்டார். இதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபக்கம் விமல் வீரவங்ச உண்ணாவிரதம் இருந்தார். கல்வி மறுசீரமைப்புக்கு கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக அல்ல, அதாவது பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று. பிரதமர் பதவி விலகவில்லை. நான் விமல் வீரவங்ச எழும்பி சென்று விட்டார். அதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் தானே. அது அவங்களோட எதிர்காலத்தில் சரியானவற்றை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் சில பிழைகள் ஏற்படுகின்ற பொழுது அதை சமூகம் சுட்டிக்காட்டும் பொழுது அவற்றில் பிழை இருக்குமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் அவற்றுக்கு செவி சாய்ப்போம். நன்றி. உங்களுடைய அந்த தாழ்மையான கருத்தில் உங்களுடைய அந்த சிரம் தாழ்த்துற விஷயங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் வேண்டிக் கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம், அதுதான் உண்மையிலே ஒரு அரசுக்கு இருக்கணும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ நான் பிரதமரை தனிப்பட்ட ரீதியில் ஒரு மதிக்கிற ஒரு நபர், ஒரு பெண். எனக்கு பெண்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைமையில் வந்தாலும் அது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஹாப்பின்னு சொல்லலாம். நான் ஒரு மகிழ்ச்சி பட்டுறேன். பிரதமரை தரைக்குறைவாக பேசுகிறத நான் 100% எதிர்க்கிறேன். பிரதமருடைய தனிப்பட்ட ரீதியில் தலை போடுறதுக்கோ இல்லை தனிப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு யாருக்கும் உரிமையோ அதிகாரம் இல்லை. அது அவங்களோட தனிப்பட்ட லைஃப். அது எதுவுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் சொல்கிறத வச்சு சொல்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் பிரதமர் செய்கிற சில செயல்களால் அவருடைய அந்த பேருக்கு களங்கம் வருது. அது ஏன்னு சொல்லிங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த மொடியூல் விஷயம் இல்லை, அதுக்கு முதலும் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் அவங்க அறிவித்த விஷயங்களாக இருக்கட்டும், அதுலேயும் சிக்கல் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக அவங்கள நான் தாக்க விரும்பலை. அவங்க நான் மதிக்கிறேன், ஒரு கண்ணியமான ஒரு இடத்துல அவங்கள வச்சிருக்கிறேன். ஆனால் ஏன் இப்படி நடக்குது? தொடர்ந்து பிரதமர் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ள சிக்கிறாங்க. இது கட்சிக்குள்ள ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி எதிர்கட்சி கூட சொல்லிக்கிட்டு இருக்குது. எந்த விதமான சூழ்ச்சியும், அதாவது கட்சிக்குள் எந்த விதமான சூழ்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டால் அவர் ஒரு கல்விமான், அவருக்கான இடத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ கொடுத்திருக்கின்ற பொழுது சில குறைபாடுகள் ஏற்படலாம். நாங்கள் இதில் எல்லாம் தெரிந்த வல்லவர்கள் அல்ல. அதனால் குறைபாடுகள் எழும் பொழுது, குறைபாடுகள் உருவாகும் பொழுது அதை ஊதி பெருக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன. அந்த வகையிலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவர் பெரிய ஒரு குற்றத்தை இழைத்தவர் அப்படின்ட்டு இது பண்ணுறான். ஆனால் குற்றத்தை இழைத்த எதிர்க்கட்சிக்காரர்கள் வெளியிலிருந்து ஜம்பவான்களை போல் இருக்கின்றார்கள், எந்த விதமான குற்றம் செய்யாத மாதிரி. அதனால் அவர்களுடைய அதாவது நடைமுறை அரசியலில் சில குறைபாடுகள் இருக்கும் பொழுது, அவற்றில் ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது அவற்றை பெரிதுபடுத்தும் எதிர்க்கட்சியினர் இருக்கும் பொழுது, உண்மையில் இப்போ கொண்டு வந்த இவ்வளவு விஷயங்கள் பெருமதியானதில்லை. ஏதோ ஒரு சின்ன விஷயம் பிழை நடந்துருச்சு, அதை தான் ஊதி பெருக்கிறார். அதனால் எங்களுடைய பிரதமர், இந்த நாட்டின் பிரதமர், விசேஷமாக தனிப்பட்ட ரீதியில் நான் மதிக்கும் ஒரு ஆசான். அதாவது அவருக்கு சமூகம் எதை சொன்னாலும் கூட அவருடைய நடைமுறை என்பது உலகம் போற்றும் ஒரு நடைமுறையாகவே இருக்கின்றது. அந்த நடைமுறையை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சியினரும் கூட சிலர் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் சிலர் அவற்றை ஊதி பெருக்குகின்றார்கள். எதிர்காலத்தில் நாங்கள் பார்ப்போம் நடைமுறை அரசியலினூடாக. ஆனால் இன்று நிலைமைகள் மாறி இருக்கின்றன. நிலைமை மக்களை இயற்கையும் கூட புரட்டி போட்டிருக்கின்றது. திட்வா, அதாவது பேரனர்த்தம். இந்த பேரனர்த்தத்தை நாங்கள் கையாண்ட விதம், எதிர்கட்சி அதாவது கையாண்ட விதத்தை உலகம் போற்றுகின்றது. ஏனென்று கேட்டால் முழுமையாக எங்களுடைய தியாக பூர்வமான செயல்பாட்டை முன்னெடுத்தோம். அதன் பிரதிபலனாக இன்று எதிர்கட்சிகள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தார்கள், ஆனால் அவை பலிக்கவில்லை. இப்போ நாங்கள் நம்ம விஷயத்துக்கு வரலாம். சம்பளம். இப்போது இந்த சம்பள விவகாரம், இப்போ அதை பேசாமல் நம்மளுக்கு இல்லாதானே. நானும் என்னோட குடும்ப சூழ்நிலையும் எடுத்துக்கொண்ட ஒரு தோட்டம், என்னுடைய தாத்தா தோட்டத்தில் காவக்காரன், எங்களோட அம்மம்மா தோட்டத்தில் குழந்தை எடுத்தாங்க. ஆனால் நாங்கள் ரத்னபுரம் பக்கம், அது சிறு தோட்ட உடைமையால் இது அந்த பக்கம் வேறு விஷயமுன்னு போகுது. இப்போது நான் கேட்குறேன், இந்த சம்பள அதிகரிப்பு நீங்கள் கொடுக்க போகிற சிஸ்டம் என்னது? 25 நாள் வேலைக்கு போனால் கொடுக்குற சிஸ்டம் என்னது அப்படின்ற ஒரு முறை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம், ஜனவரி நிறைவடைந்து பிப்ரவரி ஆரம்பிக்கிற நேரம் இந்த சம்பளம் எங்களுடைய சொந்தங்களுக்கு போகுமா இல்லை?
இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தோட்டத் தொழிலாளர்கள் என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய உறவுகளுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி சம்பளம் கிடைக்காட்டி அது நியாயம் இல்லை. ஆனால் அதற்கான கொள்கை அரசாங்கம் முன்னெடுத்து நான் கேபினெட்டில் அமர்வுகளையும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் இது என்ன மெத்தடுக்கு கொடுக்க போறீங்க? அந்த அதுதான் தெளிவில்லாமல் இருக்குன்னு சொல்றாங்க. வேலை நாட்கள் கம்பெனிகள் ஒரு விஷயத்த சொல்லுது, நீங்க அரசாங்கம் ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்போ நீங்களும் கண்டிப்பா அந்த பேச்சுவார்த்தைகளை கலந்துருப்பீங்க. கம்பெனி ஒரு விஷயத்த சொல்லுது, நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. இது என்ன அடிப்படையில் என்ன மாதிரி இந்த சிஸ்டம் வரப்போகுது? அதாவது தோட்ட தொழிலாளர் சம்பள விடயம் என்பது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றல், தொடர்ச்சியாக போராட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இம்முறைதான் தோட்ட தொழிலாளர்கள் போராட்டமின்றி சம்பளத்தை பெற்றுக்கொள்ள போகின்றனர். நான் நினைக்கிறேன் வரலாறை பேசுவதில் நியாயமில்லை. ஆனால் பெருந்தோட்டங்கள் 1992ஆம் ஆண்டு இலங்கையில் உள்ள பெருந்தோட்டங்கள் 449 பல்தேசிய தனியார் கம்பெனிகளுக்கு தாரை வார்க்கின்றது அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். அப்பொழுது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் மட்டுமல்ல, ஏனைய நலன்புரி விடயங்களிலும் எந்த விதமான தீர்க்கமான ஒரு நடைமுறையை முன்னெடுக்கவில்லை. அதன் பிரதிபலனாக பிறகு தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஏதுவான வழிமுறை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அது கூட்டு உடன்படிக்கையாக மாற்றப்படுகின்றது. அந்த கூட்டு உடன்படிக்கையிலே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. 2 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை கூட்டலாம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை. இதே துரோகம். இந்த துரோக உயிலிலே கைநாட்டு போடுபவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி, அடுத்து இலங்கையின் நாயகர் ராமநாதன் போன்ற சிரேஷ்ட செங்கொடி தலைவர்கள் கைநாட்டு போடுகின்றார்கள். அதாவது பொருட்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதை மாதந்தோறும் அன்றாடம் அதிகரிக்கின்ற பொழுது ஒரு தோட்ட தொழிலாளியின் சம்பளம் மட்டும் 2 வருடத்திற்கு ஒரு முறை கூட்டப்படலாம். அவர்களின் நியாயம். ஆனால் அது நியாயம் அல்ல, அநியாயம். அதன் ஊடாக 2001ஆம் ஆண்டு ஒரு தோட்ட தொழிலாளரின் சம்பளம் 101 ரூபாவாக இருக்கின்றது. பிறகு 2 வருடத்தின் பிறகு அதிகரிக்கப்படுகின்ற பொழுது 121 ரூபாய், வெறுமனே 20 ரூபாய் மட்டுமே அதிகரித்த வரலாறு இருக்கின்றது. அதன் பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம், தொடர்ச்சியாக போராட்டம் செய்தோம். கூட்டு உடன்படிக்கை என்பது தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வை குழி தோண்டி புதைக்கும் ஒரு உயில். அவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும், மறுசீரமைக்க வேண்டும், புதிய வழிமுறைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று செவிசாய்க்கவில்லை. பிறகு அன்றிருந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்கின்றது, கூட்டுடன்படிக்கையிலிருந்து சம்பள நிர்ணய சபைக்கு செல்ல வேண்டும். சம்பள நிர்ணய சபையிலும் நான் ஏற்கனவே தொழிற்சங்க தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவம் செய்த அநேகமான தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தோடு கைகோர்த்து கொண்டிருந்தார்கள். அதில் நான் நினைக்கின்றேன் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் மாத்திரமே தொழிலாளர்களின் பக்கம் இருந்தது. அங்கு கொண்டு வந்தது என்ன? முதலாவது 1700 ரூபாய் சம்பள விவகாரத்தை கொண்டு வந்தார்கள் ரணில் ஜனாதிபதியாக இருந்த பொழுது. பிறகு அவற்றுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு கம்பெனிகள் சென்றதால் வாபஸ் வாங்கி கொண்டு அதே பிரேரணையை மாற்றி 1350 ரூபாவுக்கு பிரேரணை அடுத்த முறை சம்பள நிர்ணய சபை கலந்துரையாடலில் கொண்டு வருகின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தார்கள். 1700 ரூபாய் சம்பள விடயத்தை பிரேரணை கொண்டு வந்த பொழுது சம்பள நிர்ணய சபையிலே நான் இருந்தேன், ஆதரவை தெரிவித்தேன். ஆனால் நாங்கள் கோரினோம் 2000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் 1700 ரூபாய் என்பதை ஏற்றுக்கொண்டோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் 2 கைகளையும் உயர்த்தினோம். பிறகு அடுத்த மாதத்தில் அவற்றை வாபஸ் பெற்றுக்கொண்டு 1350 ரூபாய் அதனை எதிர்த்தோம். எல்லா தொழிற்சங்கங்களும் ஆதரவளித்த பொழுது 1350 ரூபாய் கொடுத்தால் போதும் என்று ஜேவிபியின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் எதிர்த்து அரசாங்கத்திற்கு கூறினோம். சரி, கம்பெனிகள் 1350 ரூபாவை தருவார்களேயானால் மேலதிகமான தொகை திரைசேரியிலிருந்து ஒதுக்கி தொழிலாளர்களுக்கு வழங்குங்கள். ஏன்? அவர்கள் இந்த நாட்டிற்கு 200 வருடம் உழைத்தவர்கள், இந்த நாட்டிற்கு டொலரை கொண்டு வந்தவர்கள், கொண்டு வருபவர்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள். அவருக்கு வழங்குவதில் எவ்விதமான பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்குமாக இருந்தால்
புதிய ஒரு சட்ட வரைவையும் கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தி அவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கான பிரச்சனை ஒரு அளவு நிறைவுக்கு வரும். ஆனால் அதை தான் இம்முறை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி செய்திருக்கின்றோம். என்ன முறையில் வருது? அதாவது பழைய சம்பளம் 1350 ரூபாய், கம்பெனிகள் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் 200 ரூபாய் தருவதாக. அதாவது கம்பெனிகள் விருப்பத்தோடு வந்தவர்கள் அல்ல, நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதனால் 10 ரூபாவை கூட கூட்டி கொடுக்க முடியாது என்று கம்பெனிகள் கூறினார்கள். அதனால் தான் ஜீவன் தொண்டமான் கூறினார், கம்பெனிகள் கூறிய அதே வார்த்தை, முடிந்தால் 10 ரூபாவை சரி கூட்டி கொடுங்கள் சவால் விடுத்தார். அது நியாயம் இல்லை. பெற்றுக் கொடுப்பதற்கு போராட்டம் செய்வதை விட்டு அதாவது சவால் விட்டார். ஆனால் 200 ரூபாவுக்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள், சாதாரணமாக இல்லை. அதனால் நிபந்தனை முன்வைத்தார்கள். நிபந்தனை முன்வைத்திருப்பது சம்பந்தமாக நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 25 நாட்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று. அவ்வாறாக இருந்தால் 25 நாட்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் கம்பெனிகள். கொடுக்காவிட்டால் கம்பெனிகள் வெளியேறுவார்களா என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கின்றது. இது மக்களுடைய அரசாங்கம். அதனால் தொடர்ச்சியாக பழைய சித்து விளையாட்டுக்களை காட்ட முடியாது கம்பெனிகளுக்கு. எதிர்காலத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு வருடத்தில் சிலவற்றை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள். இப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது 200 ரூபாய் கம்பெனிகள் பக்கம், இன்னொரு 200 ரூபாவை அரசாங்கம். அவர்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றாலும் அரசாங்கம் கொடுக்கும் 200 ரூபாவை பெற்றுக் கொடுப்போம். 30 நாள் சில வேலை சென்றாலும் பெற்றுக் கொடுக்கும். அதில் 200 ரூபாய் மாதம் இல்ல ஒரு நாளைக்கு. அவ்வாறு சில வேலை ஒரு தோட்ட தொழிலாளி 30 நாள் தொடர்ந்து வேலை செய்வாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்திற்கு மேலதிகமாக 10,000 ரூபாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மக்களின் கோரிக்கையாக இருந்தது 1,700 ரூபாய். ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தில் 1,750 ரூபாவை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அதாவது கம்பெனிகள் நிபந்தனைகளை பெருவாரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று கம்பெனிகள் பெருந்தோட்டங்களை நட்டப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை நட்டப்படுத்தி தோட்டங்கள் இன்று கைவிடப்படும் நிலைமையில் இருக்கின்றன. இதுவரைக்கும் 33 வருடங்கள் பெருந்தோட்டத்திலே 200க்கு மேற்பட்ட குறையாத தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. 33 வருடங்கள் பச்சை தேயிலை கொழுந்தின் உற்பத்தி 65% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. 33 வருடங்கள் தோட்ட தொழிலாளர்கள் 70% வெளியேறி இருக்கின்றார்கள். இன்று தோட்டங்கள் பற்றை காடுகளாக மாறி இருக்கின்றன. எதிர்காலத்தில் மாற்றீடான பொருளாதார திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற அரசாங்கம் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் பெருந்தோட்டத்துறை, தேயிலை தொழில்துறை, உல்லாச பயணத்துறையின் ஊடாக அதாவது ஒன்றுபடுத்தி முன்னெடுப்பதற்கான புதிய வழிமுறைகளை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். நான் இருக்கின்றேன், எதிர்காலத்தில் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒன்று, வடக்கிலே எதிர்வரும் காலங்களில் பெரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு, பெரிய தொழில்பேட்டைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்கான நல்ல முன்னுதாரணமாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் பாரம்பரியம். தை மாதத்திலே எங்களுடைய ஜனாதிபதி வடக்குக்கு சென்று மக்களின் மனங்களை வென்றுவிட்டார். ஒரு சின்ன கேள்வி, இதை நான் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஹட்டன் பிரகடனம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க இல்லையா? அந்த பிரகடனத்துக்கு என்னாச்சு? அதில் எத்தனை விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறீங்க? அதில் விசேஷமாக 200 வருட வாழ்வியலில் மலையக மக்களுக்கான உரிமை இல்லை. உரிமைகள் பிரதானமான ஒன்றுதான் காணி உரிமை. 200 வருடம் ஒரு சமூகம் ஒரு இடத்திலே வாழுகின்றது. அவர்களுக்கு காணி உரிமை, சொந்த வீட்டுரிமை இல்லை. அதனால் அதில் பிரதானமாக உள்ளடக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கான காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தற்பொழுது 21,000 வீட்டு திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இந்த திட்வா இந்த நிலைமையோடு ஒன்று அந்த வீட்டு திட்டங்களை அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகர், பிரதி அமைச்சர் சமந்த வித்யாரத்னம் முன்னெடுத்தாங்க இல்லையா? ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முதல்ல அதில் வழங்கப்பட்ட அந்த உறுதிப்பத்திரம் தொடர்பில் நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ அதில் வழங்கப்பட்டது வீட்டு உறுதிப்பத்திரமா இல்லை காணி உரிமை பத்திரமா இல்லை அதில்
என்ன சொல்றீங்க அதை பத்தி? அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நம்ம கையில. ஆரம்பத்துல வீடுகளை அமைக்கும் பொழுது வீட்டு உறுதி பத்திரம். ஆனா நீங்க விளம்பரப்படுத்தினது அப்படி இல்லை. உங்களுக்கு சுவர் தான் இந்த வீடு. ஆனால் இந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதன் பிறகு அந்த வீட்டு காணியோடு சேர்த்து இந்த வீட்டுக்கான முழுமையான உரித்தை அரசாங்கம் பெற்றுக் கொடுப்பது. ஆனா விளம்பரப்படுத்தினீங்க காணி உறுதி பத்திரம் வழங்குறோம். ஆனா அது காணி உறுதி பத்திரம் இல்லையே வழங்கி இருக்கிறது. நீங்க வந்து அதாவது வீடுகளை அதாவது கட்டுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னர் நாங்கள் உங்களுக்கு நீங்களும் அந்த மக்களை வந்து முட்டாளாக்குறீங்களா? அவசியமே இல்லை. இப்ப நான் இருக்கும் பிரதேசத்தில் 2 ஆனா இது சர்ச்சையா இருந்துச்சு. நான் பிரதி அமைச்சரிடையும் சரி, ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர்கிட்டையும் சரி நேரடியாக சண்டை போட்டுருக்கோம் இந்த விவகாரத்தில். காட்டி இருக்கிற இது நீங்கள் என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, இது என்னத்தை சொல்லி விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்கிற டாக்குமெண்ட்ஸை நான் அவர்கிட்ட காட்டினேன். அவங்க கொடுத்து தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் நாங்கள். அப்போது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லுது. ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த அரசியலுக்கு. இல்லை, தெளிவாகவே பார்லிமெண்ட் உறுப்பினர்களே இது வீடு காணி உறுதி பத்திரம் அல்ல, உங்களுக்கு வீட்டுக்கான ஒரு சன்மான பத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும். இல்லை, சன்மான பத்திரம் என்று கொடுத்தால் அவர்களுக்கு அதற்கான உரிமை கோர முடியாது. சன்மானம் என்பது வேறு. இப்போ பெருந்தோட்ட காணிகள் வந்து இருக்கிறது வந்து கம்பெனிகளுக்கு கீழே, அந்தந்த கம்பெனிகளுக்கு கீழே. அப்போ அதை எப்படி நீங்க தலையிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது எல்ஆர்சி காணி என்பது எல்ஆர்சிக்கு சொந்தமானது. அவற்றை நிர்வகிப்பதற்கு 55 வருடங்களுக்கு கம்பெனிகளுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் தலையிட்டு தேவையான காணிகளை விடுவிக்க முடியும். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகளில் தான் பெருந்தோட்டத்தில் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காணிக்கும் கம்பெனிக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, சொந்தமும் இல்லை இப்பொழுது. ஆனால் கடந்த காலத்தில் வீடுகளை இந்தியா அரசூடாக பெற்றுக் கொடுத்தார்களே தவிர அதற்கு உரித்து வழங்கவில்லை. இப்பொழுது நாங்கள் அதற்கான உரித்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூனாகலையிலே கபரகலை தோட்டத்திலே நான் நினைக்கிறேன் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கடந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டு அழிந்து போயிருந்தன. வீடு நிர்மாணிப்பு பணிகள் இறுதி நிலைமைக்கு வந்திருக்கின்றது. எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி எங்களுடைய பிரதமர் அவர்கள் சென்று காணி வீட்டு உரிமை விசேஷமா தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்று இப்ப வீட்டு உரிமம்னு சொன்னா நம்ம வாழ முடியும் 10 வருஷமா 50 வருஷமா. ஆனா வீடு சொந்தமா காணி சொந்தமா அதுதான் நான் கேட்கிறேன். வீட்டு உரிமமா எங்களுடைய 8 பிரகடனத்திலே உள்ளடக்கி இருக்கின்றோம். காணி உரிமையற்ற சமூகமான மலையக சமூகத்திற்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்று. ஏனென்று கேட்டால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எதிர்வரும் 5 வருடத்தில் இவர்களிடம் தாரை வார்த்து விட்டு கையளித்து விட்டு வீட்டுக்கு செல்வதற்கல்ல. இதில் நாங்கள் பயிலுகின்றோம், பயிற்சி பெறுகின்றோம், நடைமுறைப்படுத்துகின்றோம். 4 வருடங்கள் செல்லும் பொழுது இந்த நாட்டில் எதிர்க்கட்சி இருக்காது. இதனை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். எதிர்க்கட்சி இல்லாத சந்தர்ப்பத்தில் மக்களிடம் ஆணையை கேட்போம். இன்னும் ஒரு தேர்தல் அவசியமா? மக்களுக்கு சகல சேவைகளும் சென்றடையும் பொழுது நான் நினைக்கின்ற தேர்தலுக்காக இந்த அளவு பெரிய மக்கள் தொகையை, மக்கள் வரியை செலவழிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதனால் 4 வருடங்களுக்குள் நான் நினைக்கின்றேன் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க பொழுது இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சி இல்லாத ஒரு அரசாங்க தேர்தலை தான் சந்திக்கும். நல்லது, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய வடக்கு கிழக்கு பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு உங்களுக்கான கொடுக்க வேண்டிய நேரம் இவ்வளவுதான். நாங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் பார்லிமெண்ட் உறுப்பினர்களே. நன்றி. நிறைய விடயங்களுக்கு தெளிவு தந்திருந்தீங்க, நிறைய விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் மகுடம் டிவி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை தேசிய மக்கள் சக்திக்கு விசேஷமாக மகுடம் தொலைக்காட்சி இந்த சதுரங்க நிகழ்ச்சியினூடாக வழங்கிய வாய்ப்புக்கு தேசிய மக்கள் சக்தி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நல்லது, நாங்கள் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக. அடுத்து ஒரு நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து நாட்டினுடைய விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.